பொள்ளாச்சியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் வாழைக்கன்றுகளை நட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகராட்சிக்கு உட்பட்ட சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இது தொடர்பாக பாஜக சார்பில் பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் பாஜக நகர தலைவர் பரமகுரு தலைமையில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் அக்கட்சியினர் வாழைக்கன்றுகளை நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதுகுறித்து பேட்டியளித்த பாஜக நகர தலைவர் பரமகுரு, அதிக வரி வசூலித்த போதும் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்று குற்றம் சாட்டினார். பொதுமக்கள்கிட்ட தண்ணி வரியிலிருந்து, குப்பை வரியிலிருந்து, பாதாள சாக்கடை வரியிலிருந்து, சொத்து வரியிலிருந்து எத்தனை விதமான வரி தமிழ்நாட்டில் இல்லாத வரி பொள்ளாச்சியில் வாங்குறீங்க. ஏன் அடிப்படை வசதியும் கூட உங்களால் செஞ்சு கொடுக்க முடியலைங்கிறத கேள்வி. ஒவ்வொரு திட்டத்துக்கும் பொதுமக்கள்கிட்ட 15,000 20,000 வரைக்கும் முனிசிபாலிட்டியில் வீடு வாங்கியிருக்கிறாங்க. அதனால இந்த அடிப்படையை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாலை வசதியும் கூட செஞ்சு தராத அந்த திமுக அரசாங்கத்தை கண்டிச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராஜாமல் ரோட்டில் நாங்கள் வாழை மரத்தை நட்டு இது எங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தினதுக்காக பண்ணணும். அதே காவல்துறை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிடுக்குப்பிடி போட்டு எங்களை நடக்கிறதுக்கெல்லாம் தடுக்கிறாங்க. அதாவது ஒரு எதிர்கட்சி ஒரு எதிர்ச்செய் ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் நலப்பணி செய்யறதுக்கு கூட இந்த காவல்துறை விடமாட்டேதுங்கிறது தான் மிக வருத்தமான செய்தி.